Hello dear brothers and sisters. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். 3935 என்ன சொல்கிறது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி வரக்கூடிய குரூப் 4 2025 இந்த 2025 குரூப் 4 விஏஓ பணிகளுக்கானது. சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க உங்களுக்கான இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் தமிழ் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா போன வீடியோ இருக்கு இல்லையா, நம்ம போன வீடியோ நோட்டிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருப்போம், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை டிஎன்பிசி வெப்சைட்டை விட நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்த ஒரு செய்தி வெளியீடை நம்முடைய டிஎன்பிசி விட்டுருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3935 வேகன்சி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஏதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடியே என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அதுக்கான வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பா. பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். சரியா? ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸோ அவங்க சொன்னிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சொன்ன வேகன்சிஸை விட கொஞ்சம் அந்த எக்ஸாம் நடக்கும்போது, அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். புரியுதா? ஸோ அப்போது கண்டிப்பாக அதுக்கான வேகன்சி வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த எக்ஸாம் பொறுத்து. இப்போ குரூப் 1 இருந்தால் நிறைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 1-2 தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே போல் இப்போ குரூப் 4ன்றதுனால கண்டிப்பாக வேகன்சிஸ் உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்டு தான் ஒரு செய்தி வெளியிட ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னன்றதை பார்த்துருவோம். சரியா? ஸோ கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு, அதாவது தொகுதி 4 குரூப் 4 பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு ஆல்ரெடி ஆனுவல் பேனலில் என்ன சொன்னாங்களோ அதை பொறுத்தே ஆனுவல் பேனல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கான குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25 அன்னைக்கு வெளியிடப்படும் சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதன்படியே இன்று 25/4/2025 வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. சரியா? ஸோ தேர்வர்கள் 25/4/2025 முதல் 25/4 அதாவது ஏப்ரல், அதாவது இன்னைக்கு டேட். ஸோ இன்னைக்கு டேட்லேருந்து வரக்கூடிய மே அடுத்த ஒரு மாதம் 24/5/2025 வரை தேர்வாணை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம், அதாவது அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேர்வு 12/7/2025 அன்று நடைபெறும். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 13ஆம் தேதி நடைபெறும் சொன்னாங்க இல்லையா. ஆனால் இப்போ ஒரு நாள் முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை என்று எக்ஸாம்ன்றது குரூப் 4க்கானது நடைபெறும். அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் 2018 முதல் 2025 வரையிலான இந்த 8 ஆண்டுகளில் முதல் முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில், அதாவது 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்ததா, அடுத்து 2025 இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி குரூப் 4 டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 பணிகளுக்கானது அறிவிக்கை தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ, இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட், தட்டச்சர், சரியா டைப்பிஸ்ட், சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பதவிகளில், அதாவது வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக, இது இல்லாமல் இந்த 4 பதவிகளுக்கும் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 3 நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களும், 2024ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 2 நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களும், ஆக மொத்தம் இந்த 5 வருஷத்தில் இந்த 5 நிதியாண்டுகளில் 17,799 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. நாங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக நாங்கள் 3560 வேக்கன்சிஸை நாங்கள் டிஎன்பிசி ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 4 மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் ஒரு நிதியாண்டிற்கு, அதாவது இந்த நிதியாண்டு 2025-26 இந்த நிதியாண்டிற்கு 3678 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இத்தனை வேகன்சிஸை நாங்கள் ஃபில் பண்ணோம், அதுக்கான என்ன சொல்கிறது ஒரு ஆர்டர்ன்றது பாஸ் ஆகிருக்கு. 2022-2024 ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு அந்த ஒரு காலி பணியிடங்களுக்கு வேகன்சிஸ் அதுக்கு ஒப்பிடும்போது, அதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3560 வேகன்சிஸாக அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா.
ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் 3560 ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஃபில் பண்ணோம். ஆனால் இந்த 2025 ஆண்டில் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, முன்ன 3560 காலி பணியிடங்கள், ஆனால் இப்போ பாருங்களேன் ஒரு 118 காலி பணியிடங்கள் நாங்கள் அதிகமாகவே நிரப்ப போகிறோம். அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறாங்க, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க, போஸ்டிங் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கோன்றாங்க. புரியுதா? கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் 2025 ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களில் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக இந்த எக்ஸாம் முடிஞ்சு இந்த எக்ஸாமுக்கான ஒரு கலந்தாய்வு கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடி மேலும் அதிகரிக்கப்படும். ஆல்ரெடி நம்ம சொன்னதான், கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏதாவது அந்த ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனில் சொன்னதை இங்கேயே திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சின்ன ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. சரியாமா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சிஸ் கண்டிப்பாக கூடும். ஆனால் அது எவ்வளோ கூடும் என்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு 3935 வேகன்சிஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு பதவிகளுக்கும் எவ்வளோ வேகன்சின்றது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வேகன்சிஸ் ஒவ்வொரு போஸ்டிங்கும் கண்டிப்பாக கூடும். புரியுதா? அதனால் உங்களுடைய வேலை என்னென்னா, எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா படித்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறது. புரியுதாமா? ஸோ கடைசியில் கட் ஆஃப் பத்தலை, இல்லை கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடியே ஃபில் ஆகிடுச்சு, என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டைமில் நம்ம க்ரை பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதனால் எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ படித்து, எவ்வளோ டாப் ரேங்க் எடுக்க முடியுமோ எடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம போஸ்டிங் ஆகிற மாதிரி உங்களுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு நல்லா படிங்க. சரியாம்மா? மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.